நம்ம சிவாய. ஹாய் கைஸ், எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். படுத்தா தூக்கம் வர மாட்டேருக்கா? எப்பயுமே எதையாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? எப்பயுமே ரொம்ப ஓவர் திங்கியோட என்னடா லைஃப் இதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான், சிம்பிள் சொல்யூஷனா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாக்குறதும் பார்க்காததும் உங்களோட இஷ்டம். இந்த இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற கருத்து எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஒண்ணுமே ஒரே கான்செப்ட் தாங்க. நான் உங்களை போயிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, போயிட்டு சரக்கடிங்க அப்படிலாம் சொல்ல போறது கிடையாது. சிம்பிள் சொல்யூஷன். அது ரொம்பவே ஒரு உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கிற ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, நம்ம டிப்ரெஷன்ல இருக்கோம், எப்பயுமே சோகமா இருக்கும், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரே விஷயம், அடுத்த ஜீவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா போதுங்க. எப்படி பண்றேன்னு நான் சொல்றேன் பாருங்க. உங்க கையில ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கோங்க. சிம்பிளா என்ன பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. உங்க கையில ஒரு 500 எடுத்துக்கோங்க. தனியா போங்க. உங்க கூட யாரையும் கூட்டிட்டு எல்லாம் போகாதீங்க. தனியா போங்க. தனியா போயிட்டு நீங்க கோவில் சைடு போகும்போது அங்க இருக்கிற ஜீவராசிகள் இருக்கும். குரங்கோ, நாயோ, எதுவா இருந்தாலும் சரி. இல்ல வயசானவங்க இருக்காங்களா, வயசானவங்க கூட சரி. நல்லா அவங்களுக்கு இப்போ 5 ரூபாய் பிஸ்கட் பாயிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு 20 பிஸ்கட் பாயிண்ட் 100 ரூபாய் தான், 5 ருபீஸ். அப்போ நீங்க ஒரு 2 குரங்குக்கு போடுவீங்க. அப்போ அந்த நீங்க 2 குரங்கு போறத பார்த்து அங்க இருக்கிற மொத்த குரங்கு அங்க வந்துடும். நீங்களும் உங்களுக்கு ரொம்ப உள்ள இருந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா, நமக்கு ஒரு ஹாப்பியா ஃபீலா இருக்கும். உங்களால அந்த ஜீவராசியோட பசியும் தீட்டு வச்சுட்டீங்க. இப்ப அங்க ஒரு புண்ணியம். உங்களால அந்த டிப்ரெஷன், சோகம் அதுல இருந்து மீண்டு வர முடியுமா? பிளஸ் ஒரு வயசானவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் எதனா ஒரு நாளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களை டெய்லியும் வாங்கி கொடுக்க சொல்லல. நீங்க ஒரு நாள் பண்ணாலே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு வயசானவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தனியா போங்க, ரொம்ப தூரம் நடங்க. இப்போ மலை மாறி இருக்கிற இடத்துல இப்போ திருவண்ணாமலை மலை இருக்கு, சதுரகிரி மலை இருக்கு. இந்த மாதிரி மலை பயணத்துல எல்லாம் போக ஆரம்பிங்க. அந்த இயற்கைய ரசிங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அப்பதான் தெரியும். நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளோட வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில ஓடி 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 பார்த்து செத்து போயிடுறோம். ஒரு புண்ணியத்தையும் தேடிக்கல. நம்ம எதுவுமே யாருக்கும் ஒரு நல்லது பண்ணாம போயிட்டு இறந்துடுறோம். அப்போ நம்ம வாழ்ந்ததான் பிரயோஜனமே இல்லை. ஒரு 2 நாள், ஒரு 3 நாளுங்க இதே மாதிரி பண்ணுங்க. உங்களால அந்த 500 கூட இல்லையா, மினிமம் ஒரு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, எறும்பு துவைங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒரு நாளைக்கு உங்களால எத்தனை ஜீவன் மனம் குளிர்ச்சி, அதோட பசி ஆட்டப்பட்டுச்சு, அதோட பசி. இப்ப நம்ம பசிச்சா வீட்டுல அம்மா கிட்ட கேட்டு சாப்பிடுறோம். அதுக்கு வாய் இல்லாத ஜீவன். இப்போ நம்ம கொடுக்கும் போது அது நம்ம வாய் திறந்து சொல்லனா கூட மனசுக்குள்ளவே நினைச்சுக்கோ, இந்த ஆத்மா நல்லா இருக்கணும் நினைச்சுக்கோ. சொல்ல முடியாது. எத்தனையோ சித்தர்கள் நாய் ரூபத்துல எவ்வளோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நீங்க சிவன் கோவிலுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுல யாராச்சும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்ற காலத்துல நம்ம ஜீவராசிகளுக்கு நம்ம அன்னதானம் போட்டாலே போதுங்க. மனிதருக்கு போடலாம். இப்போ சும்மானே நல்லா இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் நீங்க அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் உங்களால எத்தனை ஜீவராசிகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை ஜீவராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருங்க. நான் அடிச்சு சொல்றேன், இது எனக்குள்ள நானே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். நான்லாம் முன்னாடிலாம் எந்த ஜீவராசினர்களுக்கும் உணவு அளிக்க மாட்டேன். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நான் சிவனை வழிபட்ட பிறகுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் உணவு அளிச்சுட்டு வரேன். உணவு அளிக்க 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 எனக்குள்ள, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா கூட ஒரு சின்ன ஒரு குரங்குக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே என் மனசு ரொம்ப அமைதியா ஆயிடும். ஸோ இது எல்லாரும் பண்ணணும். எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கைன்றது மாயை தான். ஓடி 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 ஒன்னும் ஆக போறது இல்லை. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கூட நம்ம கூட வர போறது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ. பல பேர் வாழ்ற காலத்துல நீங்க நான்றது அப்ப கூட என்னன்னா, நீங்க பண்ணீங்கன்றத நான் தான் பண்ணேன் அப்படின்றதுலயும் நீங்க இருக்கக்கூடாது. எதுவும் நான் பண்ணல,
எல்லாம் யார யாரோ பண்ணாங்க அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருங்க. நான் பண்ணேன்னு நீங்க பண்ணீங்கன்னா கடைசியில அது ஒரு இதுவா பாவமா தான் போயிடும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ 100% ஒரு டிப்ரெஷன், சோகம், தூக்கம் நிறைய விஷயத்த நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுக்கெல்லாம் டெஃபினட்டா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கையோட ரொம்ப பேச நீங்க இயற்கையை கொஞ்ச நேரம் கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே இயற்கை உங்க கூட பேசுறது பேசுறது கேட்கும். ரைட், இதுதாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்க முடியும். நமசிவாய வாழ்கன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ guys.